வணக்கம். வீடு கட்டுற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான டவுட் எப்பவுமே இருக்கும். தன்னோட பில்டர் அல்லது இன்ஜினியருக்கு எந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு பேமெண்ட் கொடுக்கணும். ஏன்னா சில பில்டர்ஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் அதிகமா வாங்கிட்டு ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணாம பாதியிலேயே ப்ராஜெக்ட்டை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் பயம். ஆரம்பத்திலேயே அதிகமான அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கறதால அந்த ப்ராஜெக்டோட மொத்த லாபத்தையும் ஃபர்ஸ்டே பில்டரும் பாத்துறதால அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருது. அதனால ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணாம போயிடுறாங்க. வைஸ் வெர்சா அந்த எந்த ஸ்டேஜுக்கு எந்த பேமெண்ட்டை கொடுக்கணும்னு தெரியாம பேமெண்ட்டை ஹோல்டு பண்றதால சில பில்டர்ஸ்க்கும் பெரிய சிக்கல் ஏற்பட்டு இதனாலேயே ப்ராஜெக்ட்டும் ஹோல்ட் ஆயிருது. இதை நாங்க சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன்ல கடந்த 12 வருடங்களா கிளீனா ஹேண்டில் பண்றோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் பேமெண்ட் அப்படிங்கிறத அக்ரிமெண்ட்லயே நாங்க மென்ஷன் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாம கிளைண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கையை இனியும் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக பில்டிங்கை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் 1 இயர் கழிச்சு தான் ஃபைனல் பேமெண்ட் ஒரு ரிட்டன்ஷன் அமௌண்ட் வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதனால கிளைண்ட்டும் பயம் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேஜ் பேமெண்ட்டையும் ஈஸியா நமக்கு பேமெண்ட் பண்ணிடுறாங்க. நம்மளும் ஒர்க்கை ஒரு ஸ்டேஜுக்கு ஈஸியா கொண்டு போயிட முடியுது. இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பேமெண்ட் என்ன அப்படின்னா நாங்க 10 to 12 ஸ்டேஜஸா பேமெண்ட்டை ரிசீவ் பண்றோம். 10% ஃபார் எவ்ரி ஸ்டேஜ்ங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் 10%, அதை வச்சு நம்ம பிளின் பீம் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ பிளின் பீம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 10%, தென் பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 10%, தென் கிரவுண்ட் ஃப்ளோரோட லிண்டல் லெவல், அதாவது சன்ஷேட்ஸ் அண்ட் லாஃப்ட் கான்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 10%, அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட்டுக்காக 10%, தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிண்டல் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கான்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 10%, தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் கம்ப்ளீட்க்கு அப்புறம் 10%, தென் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட இன்டர்னல் பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 10%, தென் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 10%. இந்த எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் கம்ப்ளீஷன்னா வெறும் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் மட்டும் இல்லாமல் இன்டர்னல் பட்டி, இன்டர்னல் எலக்ட்ரிக்கல் வயரிங் பண்ணியிருக்கணும், பிளம்பிங் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது டைல் லேயிங்க்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த 10% வாங்கி நம்ம டைல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைலிங் ஒர்க் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் 5%. இப்போ இந்த 5% ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக 95% ரிசீவ் பண்ணியிருப்போம். இப்போ ஃபுல் பில்டிங்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவரிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஆன் த டே ஆஃப் ஹேண்ட் ஓவரிங் அப்போ 5%. ஸோ டோட்டலாக 100%. இதில் நாங்கள் இனி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோம். அந்த 5%ல் 25 rupees per ஸ்கொயர் ஃபீட், அதாவது இப்போ ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் அப்ராக்சிமேட்டாக இருக்குது அப்படின்னா 50,000 rupees நாங்கள் கிளைண்ட் வீட்டுக்குள்ளே வந்து 365 days, அதாவது சரியாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த 50,000 rupees ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் இதை பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ 365 நாளுக்கு அப்புறம் அந்த ஏதாச்சும் இன்பிட்வீனில் ஒர்க்மேன்ஷிப்பில் கார்பென்ட்ரி, பிளம்பிங், எலக்ட்ரிக்கலில் ஒர்க்ஸ் வந்துச்சுனாலும் அதை வந்து கம்பெனி போய் அதை ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த 365 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ரிட்டன்ஷன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு 15 இயர்ஸ்க்கான ஸ்ட்ரக்சரல் வாரண்டியோட அக்ரிமெண்ட்டை அப்போது நம்ம சைன் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் ரிட்டன்ஷன் அமௌண்ட் உங்கள் பில்டர் ப்ரொவைட் பண்ணாலும் ஓகே, பட் அட்லீஸ்ட் நீங்கள் இது மாதிரி ஸ்டேஜ் வைஸ் பேமெண்ட்டை டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். உங்களோட கனவு வீடை பயம் இல்லாமல் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். பில்டருக்கும் கடைசி வரைக்கும் உங்கள் பில்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முதல்ல நீங்கள் ஃபுல் அட்வான்ஸை கொடுத்துட்டீங்கன்னா இந்த பில்டிங்கில் இதுக்கு மேலே லாபம் வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை நோக்கி போயிடுவார். இந்த பேமெண்ட் ஸ்கெடியூலோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கிங்க. உங்களோட கனவு வீடு நல்லபடியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டில் உங்கள் பில்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய 100+ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட 4 டிஃப்ரெண்ட் ரேட் அண்ட் 4 டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டு வீடியோவாக நம்ம செய்திருக்கிறோம். அதோட வீடியோ லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.